டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஒரு பொருள் வச்சிருக்காரு. அந்த பொருளை 10% லாபத்துக்கு ஒய்க்கு விற்கிறாரு. ஒய் அதை வாங்கி 20% லாபம் வச்சு இஜெட்டுக்கு விற்கிறாரு. இஜெட் 2640 ரூபா கொடுத்து வாங்குறாரு அப்படின்னா அப்ப எக்ஸ் கிட்ட இருக்கும்போது அந்த பொருளோட மதிப்பு என்ன வரும்னு கேக்குறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். கொஸ்டின்ல எக்ஸ் ஒரு பொருள் வச்சிருக்காரு. அதோட மதிப்பு என்னன்னு தெரியாது. அதை 10% லாபத்துக்கு ஒய்க்கு விற்கிறாரு. ஒய் அதை வாங்கி 20% லாபம் வச்சு இஜெட்டுக்கு விற்கிறாரு. இஜெட் 2640 ரூபா கொடுத்து வாங்குறாருன்னா எக்ஸ் உடைய மதிப்பு, அதாவது எக்ஸ் கிட்ட இருக்கும்போது பொருளுடைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய்க்கு 10% லாபத்துக்கு விற்கிறாரு. இந்த 10% எப்படி எழுதுவோம்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 0 0 கேன்சல் பண்ணிட்டா 1 வகுத்தல் 10 இருக்கும். சோ இந்த 10 இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க லாபம் அப்படிங்கிறாங்க. லாபம்னா ரெண்டையும் கூட்டிக்கணும். நஷ்டம் டிஸ்கவுண்ட்னா ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். சோ இங்க லாபம் அப்ப 10 + 1 11 இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் 20% லாபம் அப்படிங்கிறாங்க. அப்ப 20% எழுதுவோம். 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே 20 ஆல் கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 5. சோ இந்த 5 அப்படியே இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க. அது பேஸ் வேல்யூ. இந்த பேஸ் வேல்யூ இங்க, அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல, அதே மாதிரி இந்த பேஸ் வேல்யூ இங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க லாபம் தான், அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க. நெக்ஸ்ட் இது எப்படி பெருக்குங்க? 10 × 5 50. நெக்ஸ்ட் 11 × 6 66. இந்த ரேஷியோவுக்கு என்ன மீனிங்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த பொருளோட மதிப்பு 50 ரூபா. ஃபர்ஸ்ட் 50 ரூபா. அடுத்தது இந்த ரெண்டு லாபம் வச்சு வித்ததுக்கு அப்புறம் 66 வித்துருக்கிறதா மீனிங். சோ பாருங்க 66 பார்ட்டுக்கு என்ன வருது? 2640. அப்ப நமக்கு தேவை 50 பார்ட்டுக்கு என்ன? 50 பார்ட்டுக்கு என்ன? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? 50 × 2640 வகுத்தல் 66. சோ அதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்களா? 264 66 கேன்சல் பண்ணா 4 டைம் வரும். 4 × 5 20. இங்க ஒரு 2 0 இருக்குது. அப்ப ஆரம்பத்துல அந்த பொருளோட மதிப்பு 2000 ரூபாய் இருந்திருக்கும். எக்ஸ் கிட்ட இருக்கும்போது 2000 ரூபாய் இருந்திருக்கும்.